ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். முதல்வரினுடைய இரங்கல் செய்தியில் என்னவாக இருந்தது? பெற்றோருக்கு முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம்? நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சிபிசிஐடியில விசாரணையான நடைபெற்று வருகிறது. அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர்கள் கே நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல கீதா ஜீவன் உள்ளிட்டோரும், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்கள். இந்த சூழல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் தற்போது கவினுடைய குடும்பத்தினரை தொலைபேசி வாயிலாக அழைத்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அவரது தாய், தந்தை மற்றும் சகோதரர்களிடம் பேசியிருக்கிறார். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து நலன்களும் செய்து தருவதாகவும் அவரிடம் உறுதி கூறியதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. தற்போது அவரிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருப்பது அந்த பகுதி மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.